ஆக இந்த சனி பயிற்சி மீனம் உங்களுக்கு எந்த பாவமாக வருகிறதோ, உதாரணம் மேஷராசிக்கு மீனம் 12ஆம் இடம் மோட்ச பாவமாக, நல்ல ஞானங்களாக, நல்ல அது குருவோட வீடாக இருந்தால் உங்கள் குழந்தை நல்ல திறமையாக வளர்கிறார்கள். மேஷராசிக்கு விரயம் என்று எடுக்காதீர்கள், ஞானம் என்று எடுங்கள். ஏனென்றால் 12 மோட்சத்தை கொடுக்கிறது, குருவோட வீட்டை கொடுக்கிறது. அங்கு சுக்கிரன் தேவ குருவாகிய சுக்கிரன் உச்சமாக இருக்கிறான். ஞான குருவான அறிவுக்கு காரணமான ஐம்புலன்களை அடக்கி ஆளுகின்ற புதன் நீசமாகிறார். புதன் நீசமாக அவர் ஞானத்தில் வலிமைப்படுகிறார். அங்கு சுக்கிரன் உச்சமாக இருப்பதால் கலைத்துறையில் ஒருவர் ஜெயித்தே தன்னுடைய மாநிலத்திற்கும் தன்னுடைய வளர்ச்சிக்கும் ஊருக்கும் உபதேசம் செய்வது போல ஒரு நல்ல பதவியை தக்க வைத்துக் கொள்கிறார். இப்ப இந்த சனி பயிற்சி யாருக்கு? சுக்கிரனான பெண்களுக்கு, திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணம் கைகூடும். கல்யாணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு கல்யாணமாகி கன்சீவ் ஆகிற நிலைமைக்கு செல்லும். பருவம் எய்தாத பெண்களுக்கு பருவம் எய்தி தாய்மை அடைவார்கள். கலைத்துறையில் மின்னுபவர்களுக்கு மிக அற்புதமாக இருக்கும். குருமார்களுக்கும் ஆசிரியருக்கு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும். ஜோதிடர்களுக்கு மிக அற்புத ஞானங்கள் விளையும். இப்போ ஜோதிடர்கள் அத்தனை பேருமே திறமையான ஜோதிடர்கள், படிக்கும் ஜோதிடர்கள், ஜோதிடத்தை ஆர்வத்துடன் கற்றுக்கொள்வார்கள். ஜோதிடத்தின் மீது ஈடுபாடு வரும். உண்மை எது, பொய் எது, போலி எது, அசல் எது என்பதை உண்மை தத்துவத்தை இந்த சனி பயிற்சி கற்றுக் கொடுக்கும். நம்பாமல் இருந்தவர்களுக்கு இந்த ஜோதிடத்தின் மீது இப்பொழுது நம்பிக்கை வரும்.